41ാவது ശ്ലോകം. ത്രൈലോക്യനാശനോദ്യുക്തോ വീരഭദ്രോ യഥാഭവത് ബ്രഹ്മാദയസ്തദാ ദേവാ ശങ്കരം ശരണം യയു. 3 ലോകവും നശിപ്പിക്കർക്കായിട്ട് വീരഭദ്രൻ തുനിഞ്ചോണ് ബ്രഹ്മാദി ദേവർകൾ പരമശിവനെ ശരണം പ്രാപിച്ച. 42ാவது ശ്ലോകം. ജാതേ സർവസ്വനാശേഭി കരുണാനിധിരീശ്വര അഭയം ദത്തവാം തേഭ്യോ ഭസ്തവക്ത്രേണ തമ്മനും. സർവസ്വവും നശിച്ചത് அப்படினாலும் கருணாநிதியான பரமேஸ்வரன் அவளுக்கு அபயம் கொடுத்தார். ஒரு ஆடோடு தலையை சேர்த்தி வச்சு அந்த தட்சனை. 43ாவது ஸ்லோகம். அஜீவயன் மகாத்மாசௌ ததகின்னோ மகேஸ்வரா யஜ்ஞவாடமுபாகம்ய ருரோத பிருஷதுக்கிதா. சிரஷ்டரான அந்த பரமசிவன் தட்சனுக்கு ஒரு ஆடோடு தலையை வச்சு கொடுத்து ஜீவிப்பிச்சார். வீரபத்ரன் தட்சனோடு தலையை வெட்டி போட்டார். இப்ப தலையில்லாத அந்த தட்சனுக்கு ஆடோடு தலையை வச்சு கொடுத்து புனர்ஜீவன் கொடுத்தார் பரமசிவன். அதுக்கப்புறமா அந்த மகேஸ்வரன் தட்சனோடு யஜ்ஞம் பண்ணுற அந்த யாகசாலைக்கு மனசங்கடத்தோடு கூடிட்டு போயிட்டு ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு பலதும் சொல்லி புலம்பினார். 44வது ஸ்லோகம். அபஷ்யத்தாம் சதீம் பஹ்னௌ தஹ்யமானாம் து சித்கலாம் ஸ்கந்தே ப்யாரோபயாமாஸ ஹா சதீதி வதன்முஹு. அக்னியில கத்தி எரிஞ்சின்னு இருக்கிற சித்கலாரூபிணியான சதியை பார்த்துட்டு, சதியோடு தேகத்தை சரீரத்தை பார்த்துட்டு ஹா சதி அப்படின்னு கூப்பிட்டு அவரு அந்த அக்னியில எரிஞ்சின்னு இருந்த அந்த ஜடத்தை தன்னோட தோளில தூக்கி போட்டுட்டார். 45வது ஸ்லோகம். பப்ராம பிராந்த சித்த சன்னானாதேசேஷு சங்கரா ததா பிரம்மாதயோ தேவா சிந்தாமாபுரனுத்தமாம். பிராந்தோட அவஸ்தையில ഒരു സ്വബോധം നഷ്ടപ്പെട്ടവനെ മാതിരി എല്ലാ സ്ഥലങ്ങൾക്കും അവരിപ്പടി ചുറ്റി നടന്നാർ. സതീദേവിയോട് ശരീരത്തെ തോളില തൂക്കിണ്ട്. അതോട് കൂടിയിട്ട് ബ്രഹ്മാദി ദേവർകളെല്ലാം ഇനി എന്നെ പണ്ണറുത് அப்படின்னு யோசனையில முழுகினா. 46வது ശ്ലോകം. விஷ்ணுஸ்து த்வரயா தத்ர தனுருத்யம்ய மார்கணைः சிச்சேதாவயவான் സത്യാസ്തത്തസ്ഥാനേഷു ദേപദൻ. വിഷ്ണുവാകട്ടും വേഗം ഒരു വില്ല് കയ്യിലെടുത്തിട്ട് ശരങ്ങൾ തൊടുത്ത് സതീദേവിയോട് അവയവങ്ങളെ നന്നാ വെട്ടിപ്പോട്ടാർ. വിഷ്ണുഹു തു ത്വരയാ തത്ര ധനുഹു ഉദ്യമ്യ മാർഗണൈഹി ചിച്ഛേദ അവയവാൻ സത്യാഹ തത് തത് സ്ഥാനേഷു തേ അപതൻ. ഓരോന്നും ഓരോരോ സ്ഥാനങ്ങളിലെ പോയി വീഴുന്നത് സതീദേവിയോട് അവയവങ്ങൾ ഓരോന്നും. വിഷ്ണു അമ്പാല മുറിച്ചു പൊട്ടാർ, അതെല്ലാം ഓരോ സ്ഥാനങ്ങളിലെ പോയി വീഴുന്നത്. 47வது ശ്ലോകം. തത്തസ്ഥാനേഷു തത്രാസീൻ നാനാമൂർത്തിധരോഹര ഉവാച തതോ ദേവാൻ സ്ഥാനേഷ്വേദേഷു യോ ശിവാം. തത് തത് സ്ഥാനേഷു തത്ര ആസീത് നാനാമൂർത്തിധരോഹരഃ ഉവാച തതോ ദേവാൻ സ്ഥാനേഷു ഏതേഷു യഹ ശിവാം. ഓരോരോ സ്ഥാനങ്ങളിലെയും ശിവൻ ഓരോരോ മൂർത്തിഭാവം സ്വീകരിച്ചിട്ട് ദേവർകൾകിட்ட சொன்னார். இந்த ഓരോരോ സ്ഥാനങ്ങളിലെയും ആരാക്കുമോ சிவைய, அதாவது என்னோடு சக்தி ஸ்வரூபிணியாய் இருக்கிற அம்பிகைய. 48வது ஸ்லோகம். பஜந்தி பரயா பக்தியா தேஷாம் கிஞ்சின்ன துர்லபம்
നിത്യം സന്നിഹിതാ തത്ര നിജാംഗേഷു പരാംബിക. ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ഭജിക്കറ. അവൾക്ക് ദുർലഭമായിട്ടൊന്നുമേ ഇല്ല. അവൾക്ക് നനച്ചതെല്ലാം കിടക്കും. അർത്ഥാർത്ഥം, കാമാർത്ഥം, ധർമാർത്ഥം, சோபமோச்சான மோட்சார்த்தம் இப்படின்னு எல்லா புருஷார்த்தங்களும் கிடைக்கும். அந்த அம்பிகை தன்னோட ஓரோ அவயவமும் கீழே விழுந்த ஸ்தானத்துல அங்க பிரத்யட்ச பாவத்திலேயே இருப்பள் அப்படின்னு பரமசிவன் சொன்னார். 49வது ஸ்லோகம். ஸ்தானேஷ்வேதேஷு ஏ மர்த்யா புரஸ்சரண கர்மிணா தேஷா மந்திரா பிரசித்தியந்தி மாயாபீஜம் விசேஷதா. இந்த ஸ்தானங்களில புரஸ்சரணம் செய்யற மனுஷாளோடு, அதாவது விதி பிரகாரம் இருக்கிற ஜபாதி கர்மங்கள் செய்யற மனுஷாளோடு மந்திரங்கள் முக்கியமாயிட்டும் உத்தமமான மாயாபீஜ மந்திரம் சித்திப்பிரதமாயிட்டு பவிக்கும் அப்படின்னும் பரமசிவன் சொன்னார். 50வது ஸ்லோகம். இத்யுக்த்வா சங்கரஸ்தேஷு ஸ்தானேஷு விரஹாதுரா காலம் நின்யே நிருபஸ்ரேஷ்டா ஜபத்யான சமாதிபி. இப்படி அவாகிட்ட சொல்லிட்டு பரமசிவன் அந்த ஸ்தானங்களில மனைவிய பிரிஞ்ச சங்கடத்துல ஜபத்யான சமாதி அவஸ்தையில வாழ்ந்தார். கொஞ்ச நாளைக்கு இப்படி வாழ்ந்தார். அதுக்கப்புறம் ஜனமேஜயன் தன்னோட டவுட்டை கேட்கிறார் வியாசர்கிட்ட. ஜனமேஜய உவாச்ச. 51வது ஸ்லோகம். கானி ஸ்தானானி தானி ஸ்யு சித்தபீடானி ஜானகா கதி சங்கியானி நாமானி கானி தேஷாம் ச மேவதா. பாவமில்லாத வியாச பகவானே, அம்பாளோட கதைகளெல்லாம் நீங்கள் சொல்லறேன் அப்படின்னா உங்களுக்கு ரஜோகுண தமோ குணங்களொന്നും இல்லை, நீங்கள் சத்குணமூர்த்தியாக்கும், பாவங்களொന്നും இல்லாதவராக்கும். சித்த பீடங்கள் அப்படின்னு சொல்லற அந்த ஸ்தானங்களை எதெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லித்தாருங்கோ. அது எത്ര எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லித்தாருங்கோ. அதனோடதெல்லாம் பேர் என்னவாக்கும் அப்படின்னு சொல்லித்தாருங்கோ. எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. 52வது ஸ்லோகம். தத்ர ஸ்திதானாம் தேவீனாம் நாமானி ஜ கிருபாகரா கிருதார்த்தோஹம் பவேயேன தத்வதாசு மகாமுனே. கருணை உள்ளம் இருக்கிற வியாச பகவானே, அந்த ஸ்தானங்களிலெல்லாம் சாநித்தியம் வகிக்கிற தேவிகளோடு நாமங்களையும் சொல்லித்தாருங்கோ மகாமுனே. எனக்கு எப்படி சொன்னானாக்கா நான் திருப்தனாவேனோ அந்த மாதிரி டீட்டெயிலா சொல்லுங்கோ. நான் சாதாரணமான ஆளாக்குமே, எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு சொன்னார். வியாச பகவான் பதில் சொல்லுறார். வியாச உவாச்ச. 53வது ஸ்லோகம். ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி தேவி பீடானி சாம்பிரதம் ஏஷாம் ஸ்ரவண மாத்ரேனா பாபஹீனோ பவேன்னரா. ராஜாவே கேளுங்கோன்னு சொல்லறேன். தேவி பீடங்களை நான் வர்ணிக்கிறேன். அந்த நாமங்களை கேட்டாலே மனுஷாலோட பாபங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். 54வது ஸ்லோகம். येषु येषु च पीडेषु वास्येयं सिद्धिकाङ्क्षिभिः पीडेषु उपास्येयं सिद्धिकाङ्क्षिभिः भूदिगामैरविध्येया तानि वक्ष्यामि तत्त्वदा. சித்தியும் பூதியும் ஆகிரகிக்கிறவா, ஐஸ்வர்யங்களெல்லாம் ஆகிரகிக்கிறவா, சித்திகளெல்லாம் ஆகிரகிக்கிறவா, ஏதேதெல்லாம் பீடங்களில உபாசிக்கவும் தியானிக்கவும் செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப கிளியராயிட்டு சொல்லித்தரேன். 55வது ஸ்லோகம். வாராணஸ்யாம் விஷாலாட்சி கௌரி முகநிவாசினி க்ஷேத்ரே வை நைமிசாரண்யே ப்ரோக்தா சா லிங்கதாரிணி. காசியில கௌரி முகத்துல வசிக்கிற விஷாலாட்சியும் நைமிசாரண்ய கஷேத்திரத்துல குடிகொள்ளற லிங்கதாரிணியும் ஆக்கும். காசியில இருக்கிற கௌரி முகத்துல இருக்கிறது விஷாலாட்சி தேவி ஆக்கும். நைமிசாரண்ய கஷேத்திரத்துல குடிகொள்ளறது லிங்கதாரிணியும் ஆக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்கோம் ஜனமேஜயா. 56வது ஸ்லோகம்.
പ്രയാഗേ ലളിത പ്രോക്ത കാമുകി ഗന്ധമാദനേ മാനസേ കുമുദാ പ്രോക്ത ദക്ഷിണേ ചോത്തരേ തദാ ദക്ഷിണേ ച ഉത്തരേ തദാ. പ്രയാഗയിലെ ലളിതാദേവിയും ഗന്ധമാദനത്തിലെ കാമുകി ദേവിയും ദക്ഷിണമാനസത്തിലെ കുമുദാദേവിയും അതേമാതിരി ഉത്തരമാനസത്തിലെ 57வது ശ്ലോകം വിശ്വകാമ ഭഗവതി വിശ്വകാമ പ്രപൂരണി ഗോമന്തേ ഗോമതി ദേവി മന്തരേ കാമചാരിണി. உத்தரமானசத்தில விஸ்வகாம பிரதாயினியாயிருக்கிற விஸ்வகாமா பகவதியும் கோமந்தத்தில கோமதி தேவியும் மந்தரத்தில காமச்சாரிணி அப்படிங்கிற தேவியுமாக்கும் இருக்கா. 58வது ஸ்லோகம் மதோல்கடா சைத்ரரதே ஜயந்தி ஹஸ்தினாபுரே கௌரி प्रोक्ता கன்யா குப்ஜே ரம்பாதுமலயாச்சலே. ചൈത്രരഥത്തിലെ മതോൽക്കടയും ഹസ്തിനാപുരത്തിലെ ജയന്തിയും കാന്യകുബ്ജത്തിലെ கௌரியும் மலையாஜலத்திலே ரம்பை அப்படிங்கிற தேவியும் இருக்கா. 59வது ஸ்லோகம் ஏகாம்ரபீடே சம்பிரோக்தா தேவி சா கீர்த்திமத்யபி விஸ்வே விஸ்வேஸ்வரீம் பிராஹு புருஹூதாம் ச புஷ்கரே. ஏகாம்ர பீடத்துல ஏக ஆம்ரம் அப்படிங்கிற பீடத்துல கீர்த்திமதி அப்படிங்கிற தேவியும் விஸ்வத்தில விஸ்வேஸ்வரி அப்படிங்கிற தேவியும் புஷ்கரத்தில புருஹூதை அப்படிங்கிற தேவியும் இருக்கா. 60வது ஸ்லோகம் கேதார பீடே சம்பிரோக்தா தேவி சன்மார்கதாயினி மந்தா ஹிமவத பிருஷ்டே ഗോകർണേ ഭദ്രകർണിക. കേദാരപീഠത്തിലെ സന്മാർഗദായിനി ദേവിയും ഹിമാദ്രിയിലെ മന്ദയും ഗോകർണത്തിലെ ഭദ്രകർണികയും വസിക്കരാ.